மறைமிகு கலைநூல் வல்லோன் வானவர் கரசன் மந்திரி நரைசொரி பசு பொன் நாட்டினருக்கு அதிபனாகி நிறைதன சிவிக மன்னி வீடு போக்கத்தை நல்கும் இறைவன் குரு வியாழம் இருமலர் பாதம் போற்றி. என்னுடைய குருநாதருக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. 2024 என்ன செய்ய போகிறது என்கிற வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ராசி மண்டலத்தில் இறுதியான ராசியான மீனம் ராசி. குரு பகவானுடைய ராசி. இந்த ராசியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள். இந்த ராசி அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ சூரியனும் புதன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கேது 7ஆம் இடத்துல, மற்ற செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் இந்த வருட கிரகங்களான ராகு கேது, ராகு உங்க ராசிக்குள்ளேயே இருக்காங்க, கேது 7ஆம் இடத்துல இருக்காங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல. அப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது இந்த வருடம் ஆரம்பிக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு விரயங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே நீங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்கு போட்டிக்கு யாரையும் போட்டியாளராக எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே போட்டியாளர். ஏன்னா நம்ம செஞ்சதுவே நம்ம அடுத்தது பீட் பண்ணி காட்டணுங்கிற நினைக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்வீங்க. பண வரவு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும், செலவு அதற்கு 2 மடங்காக போயிட்டு இருக்கும். ஆனாலும் உங்களுடைய உற்சாகம் குறையாமல் வேலை செய்யக்கூடியவங்க நீங்கள் தான். சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலைகள் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும். இடம் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் இதெல்லாம் இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வேலையில் ஒரு பக்கம் சிரமங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் வீட்டில் ஒரு நல்ல சுபிட்சமான போக்கு போயிட்டுருக்கும். அதாவது வீடு கட்டுறதுலேருந்து அல்லது வீட்டில் யாருக்காவது கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, அல்லது ஒரு குழந்தை பிறப்பு, ஒரு சீமந்தம், அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டியாவது கொண்டாடக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உங்கள் வீட்டிலிருந்து அடுத்த இடத்துக்கு போகும்போது உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியவே உங்களுக்கு மரியாதைகள் காத்துட்ருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க நீங்கள். அதுவும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுக்கறது வேற. அதனால் உங்களுக்கு எப்பவுமே காத்துட்டு இருந்து உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஆளுக்கு தயாராக இருக்கும். 7ஆம் இடம்ங்கிறது இப்போ கேது பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் வீட்டில், அதாவது ஆணாக இருந்தால் மனைவிக்கும் அல்லது பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் வேண்டாத தேவையில்லாத வாக்குவாதங்கள் மூலமாக சிறு சலசலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் முதலீடு போட்டு பெருசாக ஏதாவது செய்யறதுக்கான திட்டங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது
நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுகிறது. ஏன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து உடனே வந்து இந்த 2024 ஒரு 4 மாதத்துக்கு பின்னால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து அதுக்கான செலவுகளை எல்லாம் பண்ண வச்சாலும் சில முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் மாறுறதுக்கான காலகட்டம் வந்து அந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் வந்து ரிஷபத்துக்கு போகும்போது அந்த முயற்சிகள் நீங்கள் இறங்கும் போது வெற்றியாளராக வருவீங்க. திருமண விஷயங்கள் அல்லது குழந்தை பிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு இடைஞ்சல் இல்லை, அது எல்லாமே நீட்டாக போயிட்டுருக்கும். ஆனாலும் இந்த பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன சங்கடங்கள் உண்டு பண்ணிகிட்ருக்கும். ஏன்னா 2024 இந்த வருஷம் ஆரம்பிச்சிடும் போதே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சனி, அதாவது 7.5 சனியின் முதல் ஆரம்ப கட்டம் வந்து இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சனி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ம சனியாக வந்து 2.5 வருஷம் அங்கேருந்து இது நடத்தி, அது தொடர்ந்து 2ஆம் இடத்துல வந்து இருந்து உங்களுக்கு மறுபடியும் 7.5 வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த 7.5 சனியோட ஆரம்ப காலம். அதே நேரத்தில் சிக்கல்களை தேவையில்லாமல் எடுத்து தோளில் போட்டுட்டு செமக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய இடைஞ்சல்கள் இருக்காது. அல்லது ஒதுக்க வேண்டிய விஷயங்களை ஒதுக்கிட்டு முன்னேற வேண்டிய விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. எவ்வளவு இருந்தாலும் சரி கொடுத்துட்டு சங்கடப்படாதீங்க. பார்த்து முடிஞ்சால் ஏதாவது அப்போதைக்கு அளவாக ஹெல்ப் பண்ணிவிட்டு கடன் மட்டும் கொடுக்காதீங்க. இவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உங்களால் முடிஞ்சதே தானமாக கூட கொடுத்துருங்க, ஃப்ரீயாக கூட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சங்கடப்படுற நிலைமைக்கு வராதிங்க. ஏன்னா யாருமே உங்களுக்கு சேர்ந்தவங்க இல்லை. அதாவது உங்களை கரெக்டாக வந்து உங்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் அல்லது உங்களுடைய கேட்ட வாங்கும்போது இருந்த பணிவோடு திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் வந்து யாருக்கு கடன் கொடுக்கறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான திட்டம் போடுறது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வைங்க. ஒரு 3 மாதத்துக்கு பின்னால் 3-4 மாதத்துக்கு பின்னால் அதுக்கான முயற்சி எடுத்துக்கலாம். இப்போது பழைய விஷயங்கள்லேருந்து பணம் வர வேண்டியது அல்லது உங்களுடைய பெற்றோர் அல்லது மூதாதையர்களால் விற்க வேண்டிய இடம், இது மாதிரி விஷயங்கள் இருந்து உங்களுக்கு வரவுகள் வந்தால் அதை சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் நீங்கள் சரியாக உபயோகிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பொது பலனாகத்தான் சொல்கிறோம். இதில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கிற திசாபுத்திகளை பொறுத்தும் இந்த பலன்கள் மேலும் மாறுபடுங்கிறது மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களிடம் ஜோதிடம் பார்ப்பதற்காக கீழே வர எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.